கோவிலுக்கு போய் தான் சாமியை கும்பிடணும்னு இல்லாம முடியாதவங்க நம்ம இருக்கிற இடத்துலயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்ணி வழிபட்டோம்னா நம்ம குடும்பத்துல இருக்க கஷ்டம் எல்லாம் நீங்கி கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நம்பிக்கையும் பொறுமையும் தான் முக்கியம். அப்புறம் இது போன விளாகோட கண்டினியூஷன் தான். பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து தீபம் ஏத்தி பூஜை பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல கோயிலுக்கு போலான்னு கிளம்பிருந்தேன். ரீசெண்டா ஸ்ரீசா ஜுவல்லரின்ற பேஜ்ல இருந்து 2 செட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுல ஒண்ணுதான் நான் வியர் பண்ணிருக்கேன். இந்த கெம் ஸ்டோன் வச்ச டெம்பிள் செட் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்ல வாங்குறது. குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்மே ஹோல்சேல் ரேட்ல ரீசனபிளா தான் இருக்கு. ரீசெல்லிங் பண்றதுனா கூட பண்ணலாம்னு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இன்ஸ்டாலயுமே பேஜ் டேக் பண்றேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் கிருத்திகைன்றதுனால ஐயனுடைய விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் பால் மட்டும் விட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு சர்க்குண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏத்தி இலை போட்டு நெய்வேத்தியமா சாதம் 2 வகை பொரியல் கேசரி வடை பாயாசம்னு என்னால முடிஞ்சதை செஞ்சு வச்சிருந்தேன். முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச தினைமாவு கிடைச்சதுல சந்தோஷமா இருந்தது. அப்படியே அண்ணாமலையாருக்கு போற்றியும் ஐயனை நினைச்சு வேல்மாறலும் படிச்சு பூஜையை முடிச்சிட்டேன். 30 விளக்குக்கு மேல ஏத்தி வீடு சூப்பரா இருந்தது. நீங்க எத்தனை ஏத்துனீங்கன்னு சொல்லுங்க.